ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் ட்ரெடிஷ்னல் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சத்து மாவு பவுடர் எப்படி வீட்டிலையே தயாரிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த சத்து மாவு பவுடரை நீங்கள் பாலில் கலந்து குடிக்கலாம், இல்லைன்னா கஞ்சி மாதிரி காய்ச்சும் குடிக்கலாம். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாங்க. ரொம்பவே ஆரோக்கியமானது, சத்து நிறைஞ்சது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை நான் காய வச்சுருக்கேன். இந்த சத்து மாவு பவுடருக்கு நான் 12 வகையான தானிய பருப்பு வகைகள் யூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க முதல்ல அது என்னென்னு பார்த்துடலாம். நீங்கள் எது அளந்தாலுமே ஒரே கப் அளவில் எடுத்து அளந்துக்கங்க. 1 கப் பொட்டுக்கடலை, 1 கப் கோதுமை, ராகி, கம்பு, வெள்ளை சோளம், பச்சை பயிறு, கருப்பு மூக்கு கடலை, கொள்ளு, வேர்க்கடலை, முந்திரி, பாதாம், பிஸ்தா. பாருங்கள், நான் முதல்ல கோதுமையை வறுத்து எடுத்துக்கிறேன். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதிகமாக வறுபட்டுட்டாலும் நல்லா இருக்காது. ஒழுங்காக ஃப்ரை ஆகலை அப்படின்னாலுமே சத்து மாவு பவுடர் சரியாக இருக்காது. கரெக்டான பதத்தில் இருந்தால் தான் சத்து மாவு பவுடர் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா படபடன்னு பொரிய ஆரம்பிக்குது. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்ல வாசனையும் வருது. கோதுமை நல்லா வறுபட்டுருச்சு. அதை எடுத்து ஒரு அகலமான பிளேட்டில் போட்டுக்கலாம். இதே மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொரு பொருளையும் போட்டு நம்ம பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நான் ராகியை சேர்த்துக்கிறேன். அதையும் அதே மாதிரி பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், நல்ல ஒரு வாசனை வரும், கொஞ்சம் படபடன்னு பொரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நம்ம வீட்லேயே சத்து மாவு பவுடர் தயாரிக்கிறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு விருப்பமான தானிய வகைகள், பருப்பு வகைகள் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப சுத்தமான முறையில் தயாரிச்சுக்கலாம். நம்ம வேணுன்ற குவான்டிட்டி நம்ம செஞ்சுக்கலாம். அதுதான். பாருங்கள், ராகி ரெடியான பிறகு நான் கம்பை சேர்த்துருக்கேன். இதையும் இதே மாதிரி பொறுமையாக வறுத்து எடுத்துக்கிறேன். நான் 12 பொருள் சேர்த்துருக்கேன் இல்லைங்களா. நீங்கள் இதை தவிர உங்களுக்கு இன்னும் விருப்பமான பொருள் ஏதாவது வேணும்னா அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சிறுதானிய அரிசி வகைகள் வேணும்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கம்பு நல்லா புரிஞ்சு வந்துருச்சு. அதையும் எடுத்து பிளேட்டில் போட்டுட்டு அடுத்ததாக வெள்ளை சோளம் நான் சேர்த்துக்கிறேன். கப் அளவு அப்படின்றது எந்த அளவாக வேணால் இருக்கலாம். நீங்கள் இல்லை ஒரு டீ கிளாஸ் கூட எடுத்துக்கலாம். எந்த பொருள் எடுத்தாலும் ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெள்ளை சோளமும் நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. அதை எடுத்து பிளேட்டில் போட்டுக்கலாம். அடுத்து நான் கொல்லை வறுத்துக்கிறேன். பாருங்கள், கொல்லும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பச்சை பயிரையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க. வழக்கமாக டீ, காஃபி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சத்து மாவு பவுடரை பாலில் கலந்து சாப்பிடுங்க, இல்லை கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அடுத்து கருப்பு மூக்கு கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். மூக்கு கடலை ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து பிளேட்டில் போட்டுடலாம். அடுத்ததாக பொட்டுக்கடலையை சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் இதை ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை. அடுத்ததாக நான் வேர்க்கடலையை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது ஆல்ரெடி ஃப்ரை பண்ண வேர்க்கடலை. நீங்கள் பச்சை வேர்க்கடலை வச்சுருந்தீங்கன்னா அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. அதையும் எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு பாதாம் பருப்பு சேர்த்துக்கிறேன்.
இது கூடவே பிஸ்தா பருப்பையும் நான் சேர்த்துக்கிறேங்க. பாதாமும் பிஸ்தாவும் வறுபட்டுருச்சு, அதையும் எடுத்து போட்டுடலாம். அடுத்ததா 20 ஏலக்காவை சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். 50 கிராம் அளவுக்கு சுக்கையும் எடுத்துக்கலாம். இதை அப்படியே சேர்க்காம நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வறுபடும். இது ரெண்டையும் சேர்த்து லைட்டாக வறுத்துட்டு இதையும் அந்த பிளேட்டில் போட்டுடலாம். ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம பிளேட்டில் போட்டுடலாம். இது எல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா பொருளும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இல்லை நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நான் சல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தால் சாப்பிட கஷ்டப்படுவாங்க. அதனால் நான் சல்லடையில் சலிச்சுக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எல்லாத்தையும் இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் அரைபடாமல் இருந்ததுன்னா அதை திரும்ப ஒரு முறை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு இன்னொரு முறை இந்த மாதிரி சல்லடையில் சலிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி சலிச்சு எடுத்தாச்சு. கொஞ்சமாக தான் பாருங்கள் திப்பி நிற்கிது. இதை நம்ம கீழே போட்டுடலாம். இப்போ பவுடர் கொஞ்சம் சூடாக இருக்கும். நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சதுனால அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் மூடி வைக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் இதை ஆறட்டும். இந்த மாதிரி ஒரு பேப்பரில் போட்டு நல்லா பரப்பி விட்டுருங்க. நல்லா ஆறின பிறகு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்தும் விட்டுருங்க. ஏன் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக அரைச்சதுனால அங்கங்கே தனித்தனியாக இருக்கும் இல்லைங்களா, அதனால நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா பரப்பி விட்டு ஆற விட்டுருங்க. ஆறின பிறகு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 2-3 மாதம் ஆனாலுமே இது கெடாது. தேவைப்பட்டால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவைப்படும் பொழுது நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நாள் ஆனாலும் கெடாமல் இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான சத்து மாவு பவுடர் வீட்டிலேயே தயாரிக்கிறது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.